பாதவத்தி பாதவத்தி கெட்டின மாப்பிள்ளைய பஞ்சாயத்துல இருக்க வச்சோண்டு அவ இப்ப சுவாகமா நிக்கியா. நல்ல வேலை சாமியார வேஷம் போட்டாண்டு இருக்கோ கொச்சினா. இல்லன்னா நின்னு நின்னு அப்பா காலு செத்து போவோம். எங்கம்மா யாரு வரண்டாமா? சாந்தி மேடத்தையும் இன்னும் காண. அவ மேக்கப் போட்டണ്ട காணோம். என்ன செய்யாரு? பஞ்சாயத்துல பைலு எல்லாம் கூடுவானு நல்லா தெரியண்டாமா. அத மேக்கப் போட்டண்டாரு. நீங்க கண்ட மாதிரி பேசாதீங்க. தெரியும், எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் ஆட்டுங்க. மாய மந்திரம் பண்ணிட்டா போல. தலைவரே, பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகலையா? பார்த்தா எப்படிமா தெரியுது? பத்திரகாளி, நீயே உனக்கு மாப்பிள்ளை மாட்டி விட்டுட்டியேமா. இப்ப என்ன ஒன்னும் தெரியாத பிள்ளை மாதிரி நிக்க பூத்தாணி சும்மா. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவளட்ட பேய போனும் பாரு. என்னதான் செருப்பால் அடிச்சம். வாங்க சாந்தி மேடம் போய் ராசமலை பக்கத்துல நில்லுங்க. என்ன தலைவரே, நீரே ஜோடி சேர்த்து வைப்பீர்களா தோணுது. எம்மா பத்திரகாளி கோபத்தை குறை. பாத்தியலா சாந்தி மேடம்? பத்திரகாளி எல்லாம் ஒரு கொண்டாட்டியா ராசமலை சார்? அவளை எல்லாம் டைவர்ஸ் பண்ணி தள்ளிடு. ஒரு காரியமே இல்லாத பஞ்சாயத்து கூட்டிரி. முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாத்தியாட்டி வள்ளி, பஞ்சாயத்து கூடி நிக்க அதுலயும் ரெண்டு குசு குசுன்னு பேச நிக்கணும். நிக்காத போட்டக்காளு எப்படி இந்த பஞ்சாயத்துல நமக்கு சாதகம் அமைஞ்சா மதி. சுபினே, சின்ன பிள்ளையோளுக்கு இங்க என்ன வேலை? அதுக்கு என்னப்பா சுருதி இருக்கியா? எப்பா சுபினி, அது உண்மையோ என்னமோ எவனோ சொன்னானோ ஆதாரம் இல்லாம நம்பாத. அப்போ இந்த காலத்து பிள்ளைகளுவா என்ன வரத்து வருதோ. பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா? தலைவரே, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கு ஊர்ல. ரொம்ப முக்கியமா எனக்கு நிறைய ஜாலி கிடக்கு. வந்தவையே இருக்கட்டும், இவியலை வச்சு பஞ்சாயத்து எடுப்போம். சாந்தி மேடம், உங்க கருத்தை சொல்லுங்க. நரிமுக்கு தலைவரே, என்ன ஐயா சொல்றது? இந்த குண்டச்சிக்கு ஏதோ மென்டல் பிடிச்சு போச்சு போல. நான் வந்து ரோட்டில் எப்பவும் போல எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிடந்தேன். அப்ப வந்து ஏதாச்சும் அதான் வந்தாரு ராசமரி சார். எனக்கு வேற இப்ப பிசினஸ்ல நல்ல லாஸ் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும் அது. அப்ப பேச்சு வாக்குல சொன்னாரு, நீங்க வந்து டியூஷன் நடத்துங்க. ஊர்ல யாருமே ஃபிட் பாடியில எல்லாரும் கொழுப்பு ஏறி தொப்பையெல்லாம் வச்சிருக்கேன்னு வேணும். அப்போ அவங்களுக்கு நீங்க எக்ஸசைஸ் யோகா எல்லாம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு டைமும் போறது தெரியாது, பின்ன வந்து வருமானம் கிட்டேன். இதுல என்ன இருக்கு நரிமுக தலைவரே? அப்ப நானும் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கு இந்த குண்டச்சி வந்தா பாருங்க வரத்து. எப்படி சூடு சொரணம் இல்லாத நீ இதுக்கு ஓகே செல்லுவ அப்படி இப்படின்னு அறத்துட்டா. சாந்தி மேடம் கண்டாலே ஆகல போல பத்திரகாளியத்தைக்கு. வேற எல்லாரும் நல்ல பணிவா பாசமாட்டு தானே பேசுவாங்க. தலைவரி, அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீரே சொல்லும். எம்மா பத்திரகாளி இங்க வந்து பேசுமா. தலைவரி, நான் சொன்னதுல என்ன தப்பு? எக்ஸசைஸ் உள்ளது நல்லது. ஆனா ஓம்பளை உள்ளவளுக்கு ஓம்பளை ஏதான் சொல்லி கொடுக்கும். இவ்வளவு ஒரு அறையும் குறையும் துணி டவுசர் பாண்டிகள் இதை போட்டுட்டு அந்த ஊர்ல உள்ள எல்லா பையக்களுக்கும் சொல்லி கொடுத்த எப்படி எல்லா ஒன்னும் கெட்டு போகணும். அது மட்டும் இல்லாம நமக்கு சின்ன சிறசு பிள்ளைய கூட வளர வேண்டிய பிள்ளைய அது வளம் குட்டிச்சவராகி போயிட்டு அதுக்குதான் இது வேண்டாம் சரி, வேற பிசினஸ் பண்ணணும். இது தப்புதான், மிகப்பெரிய தப்பு. அறிமுக தலைவரே, வேணாம், இதுக்கு சம்மதிச்சாரியும் தண்டனை வழங்க வேண்டும். சாந்தி 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 எப்படி சாந்தி மேடம்க்கு கொடுக்க முடியும்? ஐடியா சொல்லி கொடுத்தது ரோசமல். அது நல்ல கொடுக்கணும்னா ரோசமலைக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஆனா சாமியார போயிட்டாரு. அதனால எனக்கு தண்டனை இல்லையில. அப்படி பொதுவா சொல்ல முடியாது. ஏதோ இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடையும். சாந்தி மேடம், ரோசமலை சார் சொன்ன மாதிரி ஒன்னும் பண்ண மாட்டீங்க. அது எப்படி முடியும்? நரிமுக்கு தலைவரே, நல்ல ஐடியாவா கொடுத்துருக்கேன். நானும் உள்ளவே வரட்டும். இந்த குண்டச்சி அவ்வளவு மாப்பிள்ளை வேணும்னு ஒளிச்சு வச்சிட்டோம். சாந்தி மேடம், என்னதான் சொல்லுறீங்க? என்ன பண்ணியது ராசமலை சார்? பொண்டாட்டியில துள்ளுன்னு துள்ளியா? நீங்க அவ்வளவு கண்டு சம்மதம் கேட்டு வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு பரவாயில்லை. திருப்ப உள்ள உழுவா மாப்பிள்ள மாதிரி உழவிட்டு இல்லாதவளோ போயிட்டே இருக்கட்டும். தலைவரி, இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பத்திரகாளி, இதுக்கு ஒன்னும் சொல்ல முடியாது என்னால. அவன் ஒரு பிசினஸ் மாதிரி இதை எடுத்திருக்கேன். உனக்கு விருப்பம் தான் உன மாப்பிள்ளைய விடு, இல்லைன்னா ஒழிச்சுவேன். தானட்ட வள்ளி ஊமா பின்ன அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் உண்டே. லட்சுமி பின்ன நிறைய பேர் உண்டே. இப்ப எனக்கு விடுங்க, எல்லாத்தவையும் வேண்டாம். அவளாட்ட 2 பேர் போனாலும் சரி, 3 பேர் எக்ஸசைஸ் பண்ண போனாலும் சரி, அது அவங்க விருப்பம். இது இவங்களுக்கு பர்சனல் மேட்டர் மாதிரி தான். அவியல்ட்ட நான் இதுக்கு தலையிட முடியாது. தலைவர் இப்படி எல்லாம் நீர் பேச எப்படிமா பேச சொல்றீங்க? இதுதான் தீர்ப்பு. கொள்ளலாம். போடுங்க தக்கட்ட தலைவரே,